வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதாவது நம்முடைய வயசு எவ்வளவு அதை நாம் கொஞ்சம் கவனிச்சோன்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும். இந்த பிரசங்கத்தை நீங்கள் வசனத்தை உள்வாங்கினா மட்டும்தான் நல்லா வாழ முடியும். நாம் எல்லாருமே நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் சபைக்கு வரும். நாம் எல்லாரும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நோக்கம், இந்த ஆண்டவராது நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா, நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டம் மாறாதா, அதுக்காக தான் சபைக்கு வரும். கவனிங்க, எல்லாருக்குமே கிறிஸ்தவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு சபைகள் ஒவ்வொரு விதமாக போதிக்குது. சில சபைகள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்க அப்படின்னா நாம் வெளியே தெரியணும். நாம் கிறிஸ்தவர்கள் என்பது வெளியே தெரியறதுக்கு நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சபை ஒவ்வொரு விதத்தில் வச்சிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு வேதத்தில் உள்ளதை சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்ப வேண்டாம், வேதத்தில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்தவரையிலும் நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை உன் சுக வாழ்க்கையானது வெளிப்படுத்தணும். பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஆபிரகாமை பாருங்கன்னு சொல்றார். ஆபிரகாமை பாருங்க, தாவீதை பாருங்க, சாலமோனை பாருங்க, முற்பிதாக்களை பாருங்க, ஈசாக்கை பாருங்க. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் சொல்லுது. ஏன் யாக்கோபை பத்தி சொல்லுது? யாக்கோபு தன் வாழ்க்கையை ஜீரோவில் தொடங்கினான், ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஜீரோவில் இருந்தவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து 2 விதமான பரிவாரங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கிறிஸ்தவங்கிறது, திரும்ப சொல்றேன், இது துறவற வாழ்க்கை கிடையாது, இது கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை. சத்தியத்தை அறிகிற அறிவில் நாம நல்லா வளரணும். நான் நிறைய பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், பலதரப்பட்டமான விதவிதமான நோய்களில் ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, நமக்கு நீடித்த ஒரு வாழ்வு நமக்கு வைத்திருக்கிறார். கொஞ்சம் மாற்ற வேண்டியதை, உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. 2வது, சத்தியத்துக்கு தயவு செய்து செவி சாயுங்க. உங்களுடைய மனதில் வர வேண்டியதெல்லாம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய வயதை குறித்து என்ன சொல்லுது? ஏற்கனவே நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்ன காரியத்தை தான் இன்னைக்கு கொஞ்சம் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகமாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். என்னுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். நான் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி எல்லா சாபத்திலிருந்தும் என்னை மீட்டு கொண்டார். நான் மீட்கப்பட்டவன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிங்க, இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு, நம்ம எவ்வளவு காலம் வாழ போகிறோம்? இன்னைக்கு ஆவுன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, வயசாயிடுச்சு. இன்னைக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய மக்கள் வயசாயிடுச்சு. ஒரு 40 வயசாயிடுச்சா உடனே சொல்லுவாங்க, கண்ணு போச்சா 40 வயசாயிடுச்சு, கொஞ்சம் கை கால் வலிக்குதா 60 வயசாயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமே என்ன இருக்கு? இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறந்ததா அந்த குழந்தைக்கு நிறைய சாப்பாடு என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க சொன்னால், இனிமே நமக்கு என்னங்க, குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும். ஏன் நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நிறைய காரியங்களை கவனிங்களேன். ஒரு பிள்ளைய பெற்றா முடிஞ்சு போச்சா? அந்த பிள்ளைய பெற்றதோடு முடியலை. அந்த பிள்ளைகள் வாழ்கிறத பார்க்கணும், அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளை வளர்க்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உன்னுடைய அனுபவம் அவங்களுக்கு தேவை, அதுக்கு நீங்க தேவை. அப்போ உங்களுக்கு வசனமே சொல்லுது, உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாம ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு நிறைவான வாழ்க்கை. சாகணும்னு ஆசைப்பட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அந்த மரணம் எப்படி இருக்கணும், வேதத்தின்படி தான் மனுஷன் மரிக்கணும். கதிர் முத்தி களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது போல நல்ல முதிர் வயதில் கல்லறையே சேரணும். அதுதான் ஒரு மரணம். பைபிள் சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி வாழ்வான், அதாவது பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றார், நோவா காலத்துக்கு முன்னாடி ஜனங்கள் பாவத்தில் பெருகினாங்க. அப்படி பாவத்தில் பெருகும் பொழுது ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம திருப்பிக்கிட்டு 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். யார் சொன்னது? யார் சொன்னது? கர்த்தர் சொன்னார். தயவு செய்து நீங்க கூட பேசுங்க, ஏன்னா நம்முடைய மனசுல இந்த வாரம் நல்லா பதியட்டும். 60 வயசாயிடுச்சா? இப்பதான் பாதி வயசாயிருக்கு.
80 வயசாயிடுச்சா இப்பதான் உங்களுக்கு வயசாயிருக்கு. 90 வயசாச்சா இப்பதான் நீங்க முதுமைக்குள்ள வந்திருக்கிறீங்க. நாம கவனிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான். ஆண்டவர் சொன்னது பிடிங்க. சில மனிதர்கள் சில வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. மோசே சில வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. சில தீர்க்கதரிசிகள் சில வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. சில சீஷர்கள் சில வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னது வேதத்தில் இருக்கு. எல்லாரும் சொன்னது வாக்குத்தத்தம் ஆயிடாது. இயேசு கிறிஸ்து சொன்னது, கர்த்தர் சொன்னது தான் வாக்குத்தத்தம் ஆகும். சில பேர் சொல்றாங்க இவர் பிசாசின் பேரால பிசாசு துரத்துறாருங்கிறாங்க. அது வாக்குத்தத்தம் ஆயிடுமா? நீங்க நல்லா கவனிங்க. யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்தான் இருக்கு. இது வாக்குத்தத்தம் ஆயிடுமா? அப்ப கவனிங்க, வாக்குத்தத்தம் என்றால் என்ன? தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. எத்தனை பேர் துர்காரியமா பேசி இருக்கிறாங்க. இப்ப நாம கவனிக்க வேண்டியது, மனிதனுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு? 120 வருஷம். இதுல யாருக்கு டவுட் இல்லை இல்லையா? ஆனா அநேகருக்கு டவுட் எங்க வரும்னா சங்கீதம் 90ல் 10ல் வந்துடும். ஆனா நமக்கு சொல்லப்பட்டது என்ன? நமக்கு சொல்லப்பட்டது என்ன? நீங்க கொஞ்சம் அந்த வசனத்தையும் வாசிச்சுட்டு நாம வேத வசனத்துக்குள்ள கொஞ்சம் போகலாம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 90வது சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க. எல்லாருமே திருப்பணும். எல்லாருமே திருப்பி எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. 90வது சங்கீதத்தை எடுத்து 10வது வசனத்தை பாருங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும். இந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். 12வது வசனத்தை கவனிங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நல்லா கவனிங்க. நாட்களை எண்ணுகிற அறிவை தாங்கன்னு சொல்லிட்டு மோசே ஜெபம் பண்றார். அப்ப நாட்களை எண்ணுகிற அறிவை தாருன்னு கேட்டவருக்கு இன்னும் அந்த ஞானம் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். இந்த 90வது சங்கீதம் தலைப்பு பார்த்தோம்னு சொன்னா, தலைப்பு என்ன இருக்கு? தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜெபம். இப்போ மோசே ஜெபம் பண்றார். எத்தனை வயசுல ஜெபம் பண்றார்? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியம் செய்த நாட்கள் எவ்வளவு வருஷம்? 40 வருஷம். 80 வயதுக்கு மேலதான் அவர் என்ன செய்தார்? அந்த ஊழியத்தை செய்துட்டு வருகிறார். மோசே 40 வருஷம் அந்த எகிப்தில் இருந்தாரு. 40 வருஷம் பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. இப்போ அடுத்த 40 வருஷம் ஆண்டவருடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறார். தயவு செய்து நல்லா கவனிங்க. இந்த மோசே 80 வயதுள்ள மோசே எழுதுறாரு, நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அப்ப கவனிச்சு பாருங்க, இவருக்கு என்ன வயது? 80 தாண்டிட்டாரு. இவர் 80 தாண்டிட்டார். பைபிளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்? உபாகம புஸ்தகத்தை திருப்புங்க. உபாகம புஸ்தகம் 31க்கு வாங்க. 31 1-2 படிங்க. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன். இன்று நான் 120 வயதுள்ளவன். இப்ப நல்லா கவனித்து பாருங்க, மோசேவுக்கு எத்தனை வயசுங்க? மோசே சொல்றாரு, இன்றைக்கு எனக்கு 120 வயது உள்ளவன். ஆனா மோசே சொன்ன வார்த்தையை அநேகர் பிடிச்சுக்கிட்டாங்க. மனுஷனுடைய வாழ்நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. இதுக்கு சாதகமா உலகம் கூட பாருங்க. 60 வயசுல ஹார்ட் அட்டாக்கு, 40 வயசுல ஹார்ட் அட்டாக்கு, 70 வயசுக்கு மேல வாழ முடியாத நிலை. இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. நாம உலகத்தை பார்த்து வாழல, உலகத்தை உண்டாக்கின கர்த்தரை பார்த்து வாழ்றதுனால உங்களுடைய வாழ்க்கை தேவனை நோக்கி இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த மோசே சொல்றார், இன்னைக்கு எனக்கு 120 வயதுங்கிறார். அதே நீங்க உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு போங்க. மோசே மரிக்கிற பொழுது 120 வயதா இருந்தான். நல்லா கவனிங்க. மோசே மரிக்கும் பொழுது என்ன வயது இருந்தான்? 120 வயது. ஆனா மோசே என்ன எழுதினாரு? எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. இதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? இதை பிடிச்சுக்கிட்டாங்க. வாழ்நாட்கள் அவ்வளவுதாங்க, 80 வயசுக்கு மேல வாழ்க்கை இல்லை, 80 வயசுல எல்லாம் முடிஞ்சிடும். நிறைய பெரியோர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சில தத்துவ ஞானிகள், இவங்கெல்லாம் சொன்னது எல்லாம் மனசுல ஏத்திக்கிறோம். நிறைய பேர் பாருங்க, வீடு போங்குது, காடு வாங்குது, இப்படியெல்லாம் நமக்கு வசனமே கிடையாது. மனிதனுடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள், இதையெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம்.
ஆனால் வேதத்தை கர்த்தர் கொடுத்தார் பார்த்தீங்களா? இந்த வேதத்தை கொடுத்தவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஒரு மனிதனை தயவு செய்து கவனித்து பாருங்கன்னு சொன்னார். நீங்கள் பைபிளை திருப்பி கொள்ளலாம், பைபிளை திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா புஸ்தகம் 51வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 51வது அதிகாரத்தை திருப்பிக்குங்க. 51 எடுத்தவங்க 1-2 வசனத்தை வாசிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் நல்லா கவனிங்க. நீதியை பின்பற்றி, நீதியை பின்பற்றின்னு சொன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடணும், ஆலயத்துக்கு போகணும், சத்தியத்தை கேட்கணும், பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு வந்தீங்க இல்லையா? தயவு செய்து கவனிங்க. நீங்க எல்லாரும் என்ன கேட்டா நான் சொல்லுவேன், வேதத்தை கையில் எடுக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருடைய தயவினால ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை அந்த மனிதனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு தீர்காயுஷ் அந்த மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாவியுடைய மரணத்தை அவர் விரும்பலைங்க. ஒரு பாவி கூட பாவத்தோடு சாகக்கூடாது என்பதற்காக தான் அவர் பாவிகளை மனம் திரும்பபடி அழைத்தார். வாருங்க, என்னிடத்துல வாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமக்க முடியாத நோயை சுமந்துட்டு, சுமக்க முடியாத பலவீனத்தில் சுமந்துட்டு இருந்தா என்கிட்ட வாங்கன்னு சொன்னார். ஏன்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அவருடைய வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏசாயா புஸ்தகம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். கவனிங்க, இந்த வசனங்களை அப்படியே நீங்க கவனிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க. நீ எவ்வளவு காலம் வாழணும்? மோசே சொன்னதை விட்டுருங்க. மோசே சொன்னதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிருங்க. அப்படி வச்சுட்டு ஆண்டவர் சொன்னதை கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் சொன்னார். அப்ப அந்த 120 வருஷம் வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாமை பாருங்கன்னு சொன்னார். நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் இந்த 120 வயசு, அவ்வளவுதான். நோவாவுக்கு பிறகுதான் ஆபிரகாம் வருகிறார். ஆனா கவனித்து பாருங்க, ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? சாராள் சொல்றாங்க 90 வயதானவளுக்கு திருப்பி அந்த இன்பம் கிடைக்குமா? அப்படின்னா என்ன? முடிஞ்சது, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னபடி 120 வருஷத்துல இந்த 90 வந்தாச்சு. இதுக்கு மேல அந்த இன்பம் இல்லை, கணவன் மனைவி அவங்களுக்கான இன்பம் கிடையாது, வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லை. நல்லா கவனிங்க, விசுவாசத்தினால். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். நல்லா கவனிங்க, உங்களையும் ஆண்டவர் அழைத்தார். நீங்க கர்த்தருக்கு சித்தம் இல்லாம சபைக்கு வரல, கர்த்தருக்கு சித்தம் இல்லாம எந்த பிரசங்கமும் உங்க காதுல விழல. ஒரு நோக்கத்தோடு தான் உங்க காதுல விழுது. கவனித்து பாருங்க. ஆபிரகாமை பாருங்கன்னார். ஆபிரகாம் எவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்தார்? ஆபிரகாம் பாருங்க, உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பன்னு சொன்னப்போ சிரிச்சார். ஈசாக்குக்கு குழந்தை எத்தனை வயசுல பிறந்தது தெரியுமா? 60 வயசுல பிறந்தது. கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிள்ளை பிறக்குது. ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தம் சொல்லும் போது சிரிச்சார். இன்னைக்கு நானும் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை எல்லாரும் காது பட நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டீங்க. நீங்க 120 வருஷம் நிச்சயமா வாழ்வீங்க. ஒரு சிலருக்கு ஆமேன்னு வருது, ஒரு சிலருக்கு என்ன தோணுது, இப்ப நம்ம திடீர்னு ஒரு இதே நான் வேற ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு 120 வருஷம் வாழ்க்கை இருக்குங்க சொல்லி பாருங்க, நீங்க சிரிப்பாங்க. ஆனா கவனிங்களேன், சிரிக்கிறவங்களுக்கும் சொல்றேன், சிரிக்காதவங்களுக்கும் சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுது, நீங்களும் நான் விசுவாசிப்போம், அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டோம். கவனிங்களேன், ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே அவர் வருகை இருக்குமானா கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போவார், கண்டிப்பா. ஏன்னு சொன்னா அவர் சொன்னாரு, தம்மிடத்தில் வந்தவர்களை வெறுமையா விட மாட்டார். கவனிங்க, அந்த பரலோகம் போவதற்கும் நீடித்த நாள் வாழ்வதற்கும் சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்களை பிடிச்சுக்கிட்டா இந்த உலகத்தில் நாம நிச்சயம் நல்லா வாழலாம். நோய் என்பது ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நோயினால் அதை கட்டுக்கிறேன் இதை கட்டுக்கிட்டேன். ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, நோய் ஒரு சாபம். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த சாபத்தை இயேசு எடுத்து போடுவார்.
பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். அதனால தான் 1 பேதுரு 2:24 சொன்னார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள், சுகமாவீர்கள். கவனிங்க, தேவன் சுகம் கொடுக்கிறவர். அவர் சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க. எல்லாத்துக்கும் அவரை பார்க்கலாம். நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் இருக்கும்? ஆபிரகாமை பார்க்க சொல்லிட்டார். எப்போ? இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி பாருங்கன்றார். ஆபிரகாமுடைய காலம் பழைய உடன்படிக்கை தான். ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி கிருபையா இருந்தாரோ அதே ஆண்டவர் தான் இன்னைக்கும் சொல்றார், ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். கவனிங்க, ஆபிரகாமுக்கு அடுத்து வந்தவர் மோசே. மோசேவுடைய காலம் நியாயப்பிரமாண காலம். ஏன் இந்த நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொன்னா, ஒரு மனிதனை நீ பாவி என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனால் கிருபை என்பது, கிறிஸ்து என்பது, அவருக்குள் உன்னால பிழைக்க முடியும் என்பதற்காக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. அந்த கிருபையும் சத்தியமும் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஆபிரகாமை நோக்கி பார்க்க சொன்னார் இல்லையா? ஆபிரகாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்? ஆதியாகமம் புத்தகம் 25வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் புத்தகம் 25வது அதிகாரத்தை எடுத்து 7வது வசனத்தை படிக்கலாம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 175 வருஷம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி பாருங்கன்னு சொன்னார். பலவீனப்பட்டவங்க, மரண பயத்தில் உள்ளவங்க, நமக்கு என்ன ஆகுமோ, வயசாயிடுச்சு என்ற அவிசுவாசம் இருந்தா தயவு செய்து ஆபிரகாமை நோக்கி பாருங்க ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம், நல்லா கவனிங்க, 120 வயசு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அந்த நாட்களை. ஆனால் ஏன் ஆபிரகாமுக்கு நீடித்த நாட்களை கொடுத்தார்னா, அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவரை விசுவாசித்ததுனால அவனுடைய மரண நாளை கர்த்தர் தள்ளி போட்டார். நீங்க விசுவாசித்தா உங்களுடைய மரண நாளை கூட, ஏன்னா நீங்க ஒரு பூர்ண வயது உள்ளவர்களாய் கதிர் முற்றி களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது போல, யோபு யாக்கோபுடைய புத்தகத்தில் இருக்கும், யோபுடைய முடிவை எண்ணி பாருங்க. யோபுடைய முடிவு எப்படி இருந்தது? யோபு 4 தலைமுறையே கண்டான். கொஞ்சம் கவனிங்க, பழைய பிரமாணத்திலே 4 தலைமுறை பாப்பான்னு சொன்னா, யோபுவுக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். கவனிங்களேன், இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சிந்தப்பட்டதுனால மீட்கப்பட்டதுனால. கவனிங்க, ஆபிரகாம் 175 வருஷம் உயிர் வாழ்ந்தார். நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம், நிறைய குடும்பஸ்தர்கள் இருக்கிறோம், மனைவிமார் இருக்கிறீங்க, புருஷன்மார் இருக்கிறீங்க. இங்கே மனைவிமார்களும் கவனிங்க, புருஷன்மாரும் கவனிங்க. 120 கம்ப்ளீட் ஆகாமல் போக வேண்டாம். அவருடைய வருகை தாமதிக்குமானா கேளுங்க, ஆண்டவரிடத்தில் இன்னும் கூட வாழ்நாளை கேளுங்க. ஆபிரகாம் எவ்வளோ காலம் வாழ்ந்தார்? 175 வருஷம் வாழ்ந்தார். சாராள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? பைபிளை எடுத்து படித்து பார்த்தோம்னு சொன்னால், சாராளுடைய வாழ்நாள் ஆதியாகமம் புத்தகம் 23வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். கவனிங்க, நாம பார்க்க வேண்டியது ஆபிரகாமையும் சாராளையும். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. ஆபிரகாம் 175 வருஷம் உயிரோடு இருந்தான். இவங்க எல்லாருமே 120 தாண்டி தான் போனாங்க, 100 தாண்டினாங்க. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நமக்கும் ஆண்டவர் அது போல கிருபையை கொடுப்பார். நாம ஒரு வீட்டில், அதாவது மரணங்கிறது ஆசீர்வாதம் இல்லை. பைபிள் சொல்லுது, பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். ஒரு மரண வீடு வந்தா அந்த வீடு துக்கமாயிடும். அதனால தான் பாருங்க, லாசர் மரித்த உடனே ஆண்டவர் அந்த இடத்துல வந்தார். இயேசுவும் கண்ணீர் விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணார்? ஏன் கண்ணீர் விட்டார்னா, இந்த சின்ன வயதில் அவன் சாகக்கூடாது. அதனால பாருங்க, லாசர்வே வெளியே வான்னு சொல்லி அவனை எழுப்பி அவங்க கிட்ட ஒப்படைச்சார். நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க சகோதரனோ உங்கள் சகோதரியோ நீங்களோ இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் உங்கள் சகோதரனும் மரிக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டம். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னா என் நிமித்தம் என் சகோதரிக்கும் என் சகோதரனுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். மார்த்தாள் நிமித்தம், மரியாள் நிமித்தம், அந்த லாசருக்கு இறங்கினவர் உங்க நிமித்தம் உங்க சகோதரனுக்கும் உங்க சகோதரிக்கும் நிச்சயம் மனம் இறங்குவார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்படியே கவனிச்சுன்னு வச்சுங்க, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை யாரு? இஸ்மவேல்.
அப்ப ஆபிரகாமை கவனிச்சு பார்க்க சொன்னார் இல்லையா, உங்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இஸ்மவேல் அதாவது ஆபிரகாம் கீழ்ப்படியாம போய் ஆகார கல்யாணம் பண்ணான். அந்த ஆகாருக்கு பிறந்த குழந்தையை கூட ஆண்டவர் எவ்வளவு காலம் வாழ வச்சாரு? பைபிளை படிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 25:17 பாருங்க. இஸ்மவேலின் வயது 137. நல்லா கவனிங்க. ஒரு இஸ்மவேலுக்கு, ஒரு அடிமையின் பிள்ளைக்கு 137 வயது வாழ்வானே. ஆனால் சுதந்திரவாளி ஈசாக்கு, நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய சுதந்திர அடிமையின் பிள்ளைய 137 வயசு வாழும்னா, அப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இங்க இருக்கிற நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லையா? அப்ப நமக்கு வாழ்நாள் வைக்கப்பட்டு இருக்கிறதா? இந்த பலவீனங்கள் மாறுமா? நல்லா கவனிங்க, உங்கள் வியாதிகள் மாறும். நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்கிறத நீங்க நிறைய படிக்கலாம் பாருங்க. அப்ப ஈசாக்கு எவ்வளவு காலம் வாழ்ந்தார்? ஈசாக்குடைய வாழ்நாளை குறித்து ஆதியாகமம் புத்தகம் 35வது அதிகாரம் 28வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 35:28 படிங்க. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் 180 வருஷம். நல்லா கவனிங்க, இதுதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமை ஈசாக்கு கவனித்தார். நல்லா கவனிங்க, ஆபிரகாமை ஈசாக்கு கவனித்தார். அதனால ஆபிரகாம் 175 வருஷம், ஈசாக்கு 180 வருஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க. இந்த ஆபிரகாமை நோக்கி பார்க்க இந்த உலகத்தில் சாவுக்கேதுவான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி, ஏன்னு சொன்னா அவரே நமக்கு தீர்காயுசானவர். அதனால தான் கம்யூனியன் எடுக்கிறோம். அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதை நீங்க என்ன செய்யணுமா, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார். அதனால கவனிங்க, எல்லா மனுஷரும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனும் வாழ வேண்டிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாமெல்லாம் எப்படி வாழணும் வேதத்தில் சொல்லும் பொழுது பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சில காரியங்களை கவனிங்க. நாம் எல்லாம் ஆபிரகாமை பார்க்க சொல்லி இருக்கிறார். யாத்ராம் புத்தகம் 32வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. 13வது வசனத்தை வாசிக்கலாம். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு. இங்க பாருங்க, ஆண்டவர் அவரை கொண்டு ஆணையிட்டு கொடுத்தார். நல்ல கவனிங்க, நமக்கெல்லாம் ஒரு உடன்படிக்கை இருக்கு, நமக்கெல்லாம் ஒரு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். அதாவது உங்க குடும்பத்தில் மலடி இருக்காது, உங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டாகும். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, வாக்குத்தத்தம் தான் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள், உங்க மகன் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி அவர்கள் பெருகுவார்கள். இப்படி பெருகுவாங்க என்பது ஆண்டவர் அவர் பேரில் ஆணையிட்டு கொடுத்தார். இன்னைக்கு மனுஷன் சத்தியம் பண்ணா மாறிடுவான், ஆனா ஆண்டவர் ஆணையிட்ட அவர் மாறாதவர். நல்லா கவனிங்க, அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எல்லாரும் வசனத்தை பிடிங்க. நான் நீண்ட நாள் வாழ்ந்திருப்பேன், எனக்கு தீர்க்க ஆயுசு உண்டு, என் பலவீனம் மாறும். என்னுடைய பலவீனத்தை கர்த்தர் அப்படி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். வசனத்தின்படி சொல்லுங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. தேவனால் நான் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், எனக்கு எந்த கேடும் வராது. பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே நீ அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷப்படாத. ஏன்னு சொன்னா என் ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறவர். நான் இருளில் உட்கார்ந்தா அவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், நான் விழுந்தா என்ன அவர் தூக்கி விடுவார். எத்தனை முறை விழுந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல, உங்களுடைய மனதில் இந்த குற்ற மனசாட்சி மாறுவதற்காக சொல்ற பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகம் 105வது சங்கீதத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. 105 சங்கீதம் 105 எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தவங்க 42வது வசனத்தை பாருங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றேன், ஆபிரகாம் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட
இப்போ கூடி வந்திருக்கிறோம் இல்லையா, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி? ஆபிரகாம் வழியில தாவீது வராரு, தாவீது வழியில இயேசு கிறிஸ்து வரார், இயேசு கிறிஸ்து வழியில நாம வந்திருக்கிறோம். வசனம் அப்படிதான் சொல்லுது, அப்படிதானே இருக்கு. அதனால கவனிங்க, நாம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். அப்ப நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப ஆபிரகாமின் நிமித்தம், அதான் அந்த வசனத்துல படிக்கும்போது சொல்லுது பாருங்க, 42ஆம் வசனத்தை திருப்பி படிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து நம்முடைய ஜனத்தை களிப்போடு, களிப்புனா தெரியும் இல்லையா? களிப்புனா என்னங்க? சந்தோஷம். களிப்புனா என்னது? ஒரு மகிழ்ச்சி. அதாவது இந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கை, களிப்போடும். அதுக்கப்புறம் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடு. இந்த களிப்பு கம்பீர சத்தம். களிப்புனா மகிழ்ச்சி. கம்பீர சத்தம்னு சொன்னா இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க, உங்க கையில நிறைய பணம் இருக்கு. உங்க கையில நிறைய பணம் இருந்தா ஏன்பா வெயிட்ரு, உடனே நம்முடைய சத்தம் எப்படி இருக்கும்? சப்ளையர் பார்த்து ஏன்பா இங்க வாங்க வேகமா கூப்பிடுவோம். சப்ளையர் சத்தமா இருக்கும். இப்ப நம்ம பையில பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, சந்தோஷமா போய் அந்த வெயிட்ரை, அந்த சப்ளையரை சத்தமா கூப்பிடுவோம். இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்போம். அவன் கேட்ட உடனே என்னெல்லாம் சொல்றானோ உடனே பார்ப்போம். ஓ அப்படியா, பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்கா, அப்புறம் ஆந்திரா சிக்கன் இருக்கா, எது நல்ல ஸ்பையா இருக்கும், எது நல்ல காரமா இருக்கும், எது நல்லா இருக்கும், அதை கொண்டு வா போ அப்படின்னு சொல்லி எத்தனை வேணும், ஆளுக்கு ஒரு பிளேட் என்ன செய்யுங்க. அப்ப நல்ல கவனிங்க, களிப்போடும் கம்பீரத்தோடு சத்தம் வருது. பணம் நிறைய இருக்கிறதுனால பிள்ளைகளை பார்த்து உனக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பிடுங்க. அந்த களிப்பு கிறிஸ்தவர்களுக்கு. இதே பணம் இல்லாதவனா தான் வச்சுக்க, உடனே ஏன்பா இங்கே வான்னு கூப்பிட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குது, இது எவ்வளவு, இது எவ்வளவு. உடனே சில பேருடைய பார்வை எப்படி இருக்கும்? ஹோட்டலை பார்த்தோன்னே இந்த ஹோட்டல் நமக்கு வேண்டாம், அதனால் சாதாரணமான ஒரு ஹோட்டலை தேடுவோம். என்ன இருக்குது? 2 கல் தோசை இருக்கா, அதிகபட்சமாக என்ன வேணும், ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம். அதாவது வந்து பாருங்கள், ஏன் அப்படின்னா நம்முடைய பணம் குறைவாக இருக்கிறதுனால. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும் பொழுது சாப்பாட்டுக்கு போயிடாதீங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு வாங்க. சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நம்முடைய வாழ்க்கை தான் பெரிய பிரச்சனை. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்கிற பொழுது நோயை பார்த்து அதட்ட முடியும், பிசாசை பார்த்து அதட்ட முடியும், வறுமையை பார்த்து அதட்ட முடியும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நினைக்கும் பொழுது, அதனால தான் சொல்றாரு, ஆபிரகாம் நிமித்தம் அந்த ஜனங்க களிப்போடும் கம்பீரத்தோடும். நல்லா கவனிங்க, இந்த ஆபிரகாம் நிமித்தம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வருது. ஒருவேளை நினைக்கலாம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க, இல்லை நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், 3வது அதிகாரத்தை எடுத்துங்க. 25 பாருங்க. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி. இங்க கவனிங்க, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்ற பாருங்க, நாம் எல்லாரும் ஆபிரகாமுக்கு புத்திரராய், வாக்குத்தத்தத்துக்கு புத்திரராய், ஐஸ்வர்யத்துக்கும் செழிப்புக்கும் தயவுக்கும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல செழுமையான வாழ்க்கைக்கு நாம் புத்திரராய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்மளை பார்த்தா சொல்லணும் இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவர் அனுப்பினார். நல்லா கவனிங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனை எழுப்பி இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனால எல்லாரும் சொல்லுங்க, நாங்க இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருப்போம், இயேசுவின் தயவினால எங்களுக்கு நடக்கும். கவனிங்க, அப்படியே கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. 14வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின்
ஆவியினாலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும். இங்க கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் நாம விசுவாசித்தா நமக்கு வந்து சேரும். ஆனாதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பாரு. ஆபிரகாம் வாழ வயதுல செத்து போகல, பிள்ளை இல்லாம போகல, அவன் ஆபிரகாம் ஆஸ்தி இல்லாம போகல, வறுமையில அவன் போகல. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பைபிள் சொல்லுது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுக்கு இருந்தது. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் நமக்கும் கொடுப்பார். இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கலாம், இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனா இந்த நிலை கர்த்தராலே மாறும். நீ விசுவாசிக்க உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இன்னொரு வசனத்தை, ஒரு 4-5 வசனத்தை படிச்சுட்டு போயிடலாம். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் படிங்க, அடுத்து நாம வேற காரியத்துக்கு போகலாம். பாருங்க, எபிரேயருடைய புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்து 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவரை விட பெரியவங்க யாரும் இல்லாததுனால அவர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்தார். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆணையிட்டு கொடுக்கப்பட்டது. அந்த ஆணையிட்டு கொடுக்கப்பட்டதுனால பிசாசு அதை பறிச்சிட முடியாது. நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விசுவாசித்தா அந்த உலகத்துல வாழலாம். நல்லா கவனிங்களேன், உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவு முக்கியம், அதுலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு முக்கியம் என்கிறத உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. உபாகமம் 30. நீங்க எல்லாரும் வாழ்ந்திருக்கணும். அதனால தான் இந்த ஆபிரகாமை கொஞ்சம் பாருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்நாள் நல்லா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் நீடித்த நாள். அதாவது உலகத்தில் வாழ்த்துவாங்க தெரியுமா, அந்த வாழ்த்துதலின்படி நல்ல பேரோடும். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்ல பேரோடும் நல்ல புகழோடும் செல்வ செழிப்போடும் தீர்காயுசுக்கு இயேசுவின் தயவினாலே வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அது ஒரு ஆசீர்வாதங்க, அது ஒரு ஆசீர்வாதம். பைபிளை படிக்கலாம் பாருங்க. உபாகம புத்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க நீடித்த நாள் வாழணுமா, ஞாயிற்றுக்கிழமான கட்டடிச்சு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. ஞாயிற்றுக்கிழமான கால தாமதமாக வரக்கூடாது. நீ நீண்ட நாள் உயிர் வாழணுமா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா, செழிப்பாக இருக்கணுமா, வேதம் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. ஆலயத்துக்கு முன்னாடி வாங்க. ஆண்டரை தேடுவதற்கு அசட்ட பண்ணாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஏமாற்றாதீங்க. மனுஷனை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. இது துணிகரமான பாவம். வெளியில் எப்படி கெட்ட வார்த்தை பேசுறது பாவமோ அதே போல ரட்சிக்கப்பட்டவன் சபைக்கு போகாம சாக்கு போக்குகளை சொல்லுவதும் ஒரு பெரிய பாவமே. இந்த ஆலயத்தை அசட்ட பண்றவங்களுக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடாதவர்களுக்கும் மதுபானத்தை தேடுகிறவர்களுக்கும் மனுஷரை தேடுகிறவர்களுக்கும் மனுஷிகமான சந்தோஷத்தை நாடுகிறவர்களுக்கும் இந்த உலகத்தில் தீர்காயுசு இருப்பது ரொம்ப கடினம். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ அதனால தான் ஒரு நியமத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ அந்த வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. நீ அவரை அப்படி பற்றிக் கொள்வாயானால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். நல்ல கவனிங்க, நீங்க அவ்வளவு சீக்கிரம் சாகாம தீர்காயுசுக்கு வாழணுமா, அந்த 120 வருடம் ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா, ஆண்டவரை தேடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க முன் வாருங்க. உங்க வாழ்க்கையை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பார். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 23வது சங்கீதத்தில் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். அந்த வசனம் என்ன சொல்லுது? சங்கீதங்களுடைய புஸ்தகத்தில் 23ல் 6ஆம் வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
நன்மையும் கிருபை என்னை தொடரும். இந்த நன்மையும் கிருபையை தொடர்வதற்கு கிறிஸ்தவ விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கட்டும். பலவீன நேரத்தில் நான் பலன் ஆவேன். நான் திருப்பி உங்களுக்கு சொல்ற பாருங்க, பலவீனமே வராதுன்னு சொல்லலை. ஒருவேளை பலவீனம் வந்தா அதில் விட்டுற மாட்டாருன்னு தான் சொல்றேன். சிங்க கபியில போட மாட்டாங்கன்னு சொல்லல. தானியேலை சிங்க கபியில போட்டாங்க. போட்ட இடத்துல கர்த்தர் அவனை விடுவித்தார். தீயில தூக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட்டாங்க. போட்ட இடத்துல விடுவித்தார். வியாதியை வராதுன்னு சொல்லல, வந்தா அதுல விடுவிப்பார், அதுல விடுவிப்பார். ஏன்னா ஆண்டவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 91வது சங்கீதத்தில் வந்தீங்கன்னா, நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தியாக்கின்னு இருக்கு பாருங்க. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 91க்கு வாங்கல. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தீர்காயுசுக்கு வாழணும், ஒரு நீடித்த நாள் ஒவ்வொரு மனுஷனும் வாழணுங்கிறது தேவ சித்தம். அதுல சங்கீதம் 91:16 சொல்லுது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். நான் அவரை தேட தேட, அவருடைய முகத்தை நாட, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க, அவருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவருடைய வசனத்தை, அதான் வசனம் சொல்லுது, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதுக்கு சந்தோஷம் வரல. இது கடைசி காலம் பாருங்க. குடிக்கிறதுக்கு சந்தோஷம், ஊர் சுத்துறதுக்கு சந்தோஷம், ஊருக்கு போகிறதுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் சபைக்கு வந்தால் வருதா? அப்படி வருதுன்னா நீங்கள் ஆண்டவரோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பைபிளில் இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103வது சங்கீதத்தை எடுத்துங்க. ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழணும். நாம் எல்லாரும் சொல்கிறோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அந்த வசனத்தை சொல்லாமல் யாருமே என்ன செய்யறதில்ல, கலைஞ்சு போகிறதில்ல. ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு அதை சொல்லாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்க, எல்லாரும் நின்றுட்டே இருப்பாங்க. ஏன்? அதை சொன்னாதான் நாம் இந்த இடத்த விட்டு போகணும், அந்த அளவுக்கு நாம் வந்துட்டோம். நல்லது. ஏன் இதை சொல்கிறாங்க? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஏன் சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆலயத்துக்கு வந்த ஒவ்வொரு மனுஷனும் நீண்ட நாள் உயிர் வாழணுங்கிறதுக்காக, அவனுக்கு ஒரு தெய்வீக வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்பதற்காக. இந்த வசனத்தெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நல்லா கவனிங்க, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு ஏன் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, என் நோயெல்லாம் குணமாக்கினாரே, அந்த குணமாக்கிற தேவனுக்காக என் ஆத்மாவே அவரை ஸ்தோத்திரி. நாம ஒவ்வொரு நாளும் இந்த நீங்க வீட்டில் போயிட்டு அதை படிச்சு பாருங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் பொழுது 3ஆம் வசனம் படிச்சுட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, 4ஆம் வசனம் படிச்சுட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, 5ஆம் வசனம் படி, இப்படி ஒவ்வொன்று படிச்சுட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியும். இங்க சொல்லுது பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம், எல்லா நோயும் அவர் குணமாக்குனதுனால ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் பிராணனை அழிவுக்கு, உன் பிராணனை நல்ல கவனிங்க, உன் பிராணனை அழிவு, அதாவது சுகரு, பிரஷரு, தைராய்டு அல்லது கேன்சரு இல்லை வேற ஏதாவது ஒரு நோய், ஏதோ ஒரு வாதையினால உன் சரீரம் சிக்காதபடிக்கு உன் பிராணனை அழிவுக்கு, உன்னை அழிக்கக்கூடிய அந்த நோய்களுக்கு. எனக்கு எத்தனையோ நோய், விதவிதமான நிறைய நோய்கள் வருகிறது. அதான் வசனம் சொல்லுது, நீ சீக்கிரம் சாகக்கூடாது, நீ சாகாம நல்லா வாழணும். நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறார், உன் பிராணனை நீ அழியாதபடிக்கு அந்த சாவுக்கு உங்களை விலக்கி மீட்டு உங்களை அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவர் உங்களுக்கு முடிசூட்டுறதுனால என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அதான் வசனம் சொல்லுது, நான் சாகாதபடிக்கு என்னை சாவுக்கு விலக்கி என்னை அவர் கிருபையினாலே இரக்கம் பாராட்டினதற்காக நான் சொல்லணும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீங்களும் சொல்லணும் ஆண்டவரை நோக்கி, என் ஆத்மாவே. அடுத்த வசனம் சொல்லுது, நன்மையினால் உன் வாயை கவனிங்க, உன் வாய் நன்மையினால் உன் வாய் திருப்தியாகணும். வயசாயிடுச்சுங்க, அது நன்மையான வாய் இல்லை, அவ்வளவுதாங்க. பிரஷர் வந்துருச்சுங்க, சுகர் வந்துரு, அதை சொல்றதுக்கு நாம அழைக்கப்படலை. அந்த வாயை நன்மையினால் திருப்தியாக்கி, அந்த வாய் வியாதி வந்துருச்சுன்னு சொல்லாம ஏசப்பாவுடைய தயவு வந்துருச்சு, அவருடைய கிருபை வந்தது, அவருடைய இரக்கம் வந்தது, அவருடைய பிரசன்னம் வந்தது, அவருடைய சுகம் வந்ததுன்னு சொல்லி நம்முடைய வாயை திருப்தி
திருப்தியாக்கி சாவுக்கு ஏதுவானதை பேசாம சத்தியத்தை ஜீவனுக்கு ஏதுவானதை பேசும்படி நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி, ஒரு கழுகு எப்படி திரும்பவும் பலன் அடைந்து அது எழும்புதோ அது போல 70 வயதுல திரும்ப பலன், 80 வயதுல திரும்ப பலன், வியாதிப்பட்ட இடத்துல திரும்ப பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவேன் என்பதை அறிந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதுதான் கவனிக்கணும். பிரஷர் வந்துருச்சா? பிரஷர் வந்தவங்க சொல்லுங்க, இந்த பிரஷரை கர்த்தர் மாற்றி திரும்ப வாழ வயதை கொடுத்து, வாரி 13 வயசு பொண்ணு எப்படி இருந்துச்சோ, ஒரு 14 வயது பெண்ணா நீங்க இருக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே போல கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார் என்று நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பைபிள ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் அதெல்லாம் சொல்ல நல்லா இருக்குங்க, நாங்கள்லாம் பாவிங்க, நாங்களாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் தெரியுமா, எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சா, நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, நீ எப்போ அவர்கிட்ட வந்துட்டியோ, எப்போ நீ ஆண்டவரை தேடி வந்துட்டியோ, அப்பவே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறதற்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம பாவியா இருந்தாலும் நம்முடைய பாவத்துக்கு அவர் நீதியை சரி கட்டாம இரக்கம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால சொல்லுங்க, பாவியா இருந்தாலும் சொல்லுங்க, என் பாவத்தை கர்த்தர் மாற்றுவார் தானே இங்க வந்தீங்க. உங்களுக்கு சுகவாழ்வு உண்டாகணும் தானே ஆண்டவரை தேடி வந்தீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே பைபிளை எடுத்தீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்தபடியே விசுவாசித்தபடியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னும் கூட சொல்லும்போது அவர் சொல்றார், பைபிளை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவம் எவ்வளவா இருந்தாலும் சரி, நம்முடைய பாவம் என்னவா இருந்தாலும் சரி, அவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை 10ஆம் வசனம் பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் அவர் என்ன பண்றாரு? 11ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. கவனிங்க, பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? எவ்வளவு தூரம் இருக்கு? இதுவரையிலும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போன உடனே அந்த இடத்துல காற்று இல்லாதனால போன அந்த ராக்கெட்டெல்லாம் அங்கேயே நின்று போயிடுச்சு. அதனால் பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்கள் மேலே கூட அதே போல தான் சொல்கிறேன். நீ யாராக இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க, தயவு செய்து உங்கள் காதில் வாங்குங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ, எவ்வளவு தூரம் இருக்கோ நமக்கு தெரியாது. அதே போல் எவ்வளவு பாவம் இருக்கோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெருசா. அது எவ்வளவு பெருசுன்னு விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய கிருபை உங்கள் மேலே இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விவரிக்க முடியாத கிருபை என் மேல் இருக்கு. அதனால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்புறம் அவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, இன்னொரு வசனத்தை படிக்கும் பொழுது, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ, நல்லா கவனிச்சு பாருங்க, அவ்வளவா நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார்? அகற்றினார். அகற்றி அதை விலக்கி நம்மளை விடுவிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, எந்த ஒரு தகப்பனும் பாருங்க, யாருமே அவங்க பிள்ளைகளை வெறுக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளை அப்படி பார்க்கும் பொழுது, அதான் வசனம் சொல்லுது, உன் ஆத்மா கர்த்தரை துதிக்கணும்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு 13வது வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாரு, அதனால என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அதனால கவனிங்க, நீங்க யாரா இருந்தாலும் அவர் அறிவார். நீ மண்ணு, நீ புழுதி, என்ன வேணா பேசிக்க, நீ என்ன வேணா சொல்லிக்க, ஆனா ஆண்டவர் உங்களை என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த உலகத்துல கவனிக்க வேண்டியதெல்லாம் நான் கர்த்தருக்கு. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் கர்த்தருக்கு செல்ல பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, உன்னை என்னை நேசித்ததுனால தான் அவர் அந்த ஈன சிலுவையை அவர் எடுத்தார். அதனால கவனிங்க, அவருக்கு நீங்க பிரியமானவங்க. நான் திருப்பி சொல்றேன், அவருக்கு நீங்க பிரியமானவர்களா இருக்கிறபடினால் உங்களை உடுத்துவிப்பார், உங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பார், உங்களுக்கு நல்ல வாழ்நாளை கொடுப்பார். என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்றேன் பாருங்க, அவர் உனக்கு வெள்ளியும் பொன்னையும் அள்ளி கொடுப்பார். நீ நல்லா இருக்கும்படி உன்னை வாழ. ஏன்னா அவரிடத்துல வந்திருக்கிறோம். ஒரு ராஜா கிட்ட போகணும்னு வச்சுக்க, அந்த ராஜாவை என்ன செய்யறான்? கை நிறைய அள்ளி கொடுக்கிறான்.
ஒரு ராஜாவே அவ்வளவு கொடுப்பானே, ஆனால் ராஜாதி ராஜா இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய குமாரனையே ஒரு பொருட்டா எண்ணாம நமக்கு கொடுத்தவர். நாம கேட்கிற ஆயுள்னால கொடுக்க மாட்டாரா? நாம கேட்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டாரா? என்னை பொறுத்தவரை நீங்க நல்லா இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்கன்ற பேரோடு இருங்க. உங்களை பார்த்தா யோபு சொன்ன மாதிரி தேடியும் குறைவை காண மாட்டீங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும், அந்த நிறைவு உங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். ஏசப்பாவுடைய தயவுனால யோபு 36:11 சொல்லுகிறது போல நீங்க எல்லாரும் அப்படி இருக்கணுங்க. உங்களை பார்த்தா சொல்லணும், யாரோ ஒரு பிரதர், சுதீஷ் பிரதரா, டேவிட் பிரதரா, யாரோ ஒரு பிரதர் எடுக்கிறாங்களா, அவர் எப்படிங்க, அவர் எப்படியா, அவரை பற்றி நான் சொல்ற கேளுங்க. தங்கள் நாட்களை நன்மையாகும், தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகும் போக்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டியலில் வரணும். அவரா, ஐயோ பாவங்க, நல்லா இருந்தாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க, அந்த பேர் இங்கே வர வேண்டாம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம தான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அடிமையாக போன யோசேப்பு ஆசீர்வாதமாக வாழ்ந்தார். அவரும் 110 வருஷம் வாழ்ந்தார். அதனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை வரணும். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்து 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுடைய வசனத்துக்கு நீங்கள் செவி சாய்ச்சிங்கன்னா அவைகள் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அதனால வசனத்துக்கு செவி சாய்ங்க, டெய்லி பைபிளை படிங்க. இந்த தீமை என்னை விட்டு நீங்கும், அறிக்கை பண்ணுங்க. நான் வாழ்ந்திருப்பேன், அறிக்கை பண்ணுங்க. நல்ல வேலை கிடைக்கும், அறிக்கை பண்ணுங்க. நல்ல கார் வாங்குவேன், நல்ல வீடு வாங்குவேன், நல்ல வாழ்க்கை வாழுவேன். என் முன்னோருக்கு என்னை சுற்றி உள்ள எல்லாருக்கும் முன்பாக நம்முடைய ஒரு சில சொல்லுவாங்களே தலையெழுத்து, இந்த தலையெழுத்து எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நல்ல பேரோடு, நல்ல புகழோடு, அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் நினைச்சு கூட பார்க்காத அந்த தேவரக வாழ்வை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறது நம்முடைய தலையெழுத்து. அதனால தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஐயோ, இந்த ஐயோன்னெல்லாம் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனித்து பாருங்க. அதே நீதிமொழிகளுடைய புஸ்தகம் அந்த 3வது அதிகாரத்திலேயே 16வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 3:16 சொல்லுது பாருங்க. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு கையில, அதாவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா வலது கையில் என்ன இருக்கு? தீர்காயுசு. வாழ்நாள் தாங்க ரொம்ப முக்கியம். வாழ்க்கை 12வது, முதல்ல வாழ்க்கை. உலகத்தார் சொல்றாங்களே நோயற்ற வாழ்வு. ஒரு மனுஷனுக்கு பெரிய செல்வமே நோய் இல்லாத ஒரு வாழ்வு. அந்த நோய் இல்லாத வாழ்வை கொடுக்க தான் சொல்றார். உன் வலது கையில ஆயுசு, இடது கையில ஐஸ்வர்யம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவுடைய பிள்ளைங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வலது கையில ஆயுசு, என் இடது கையில ஐஸ்வர்யம். கர்த்தர் கொடுக்கிறவர். கிறிஸ்தவனுக்கு தாங்க கோபம் வருது இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா. இந்துக்களுக்கு பாருங்க, இது அன்னலட்சுமி, இது தனலட்சுமி, இது தானலட்சுமி, இது அஷ்டலட்சுமி. எத்தனை பேர் வச்சிருக்கிறான்? 8 லட்சுமி வச்சிருக்கிறான். இதை கையை காட்டினா பணம் கொட்டும், இதே நம்ம ஆண்டவர் கை காட்டினா பணம் கொட்டும் இல்லைங்க. நீதிமொழியோட புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அந்த ஆண்டவருடைய வசனத்தை அவர் எனக்காக சாபமானார், எனக்கு தீர்காயுசு வைக்கப்பட்டிருக்கிறது, இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார், உன்னுடைய படுக்கையில் அதை நினைத்துக்கொள், உனக்கு வியாதியே வராது. மரண சம்பந்தப்பட்ட நோய் சிலது வந்து பாருங்க நம்மளை பயமுறுத்தும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் பாருங்க, மனைவிமார் சொல்லுங்களேன், என் கணவருக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவு வராது. புருஷன்மார் சொல்லுங்க, என் மனைவிக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவு வராது. நம்ம நல்லா கவனிக்க பாருங்க. நிறைய வீட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை? திடீர்னு மனைவி மாறு படுத்துக்குவாங்க, திடீர்னு புருஷன் மாறு படுத்துக்குவாங்க, திடீர்னு கால் வலிக்குதும்பாங்க, திடீர்னு என்னென்னவோ பண்ணுதும்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் பைபிளை கையில் வச்சிருக்கிறோம். பைபிளை கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பைபிளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை கையில் வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த வேதத்தில் கையில் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் பாருங்க, உங்களை, உங்கள் மனைவியை, உங்கள் புருஷனை, உங்கள் பிள்ளைகளை இந்த வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த மரண பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்குவார். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சங்கீதம் 9:13வது வசனத்தை படிங்க. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்திகளில்
வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு களி கூறும். நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். மரண வாசலில் இருந்து எந்த ஒரு நோயும் உங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போகாதபடி அந்த வாசல்ல இருந்து உங்களை வெளியே பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து உனக்கு வாழ்நாளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசம் வருதா பாருங்க. நல்லா புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. மரண வாசலில் இருந்து அந்த மரணம், அதாவது அந்த வாசலுக்கு போயிட்டோம். வியாதி ஒரு சிலருக்கு வந்துருச்சுன்னா பயப்படாத, வந்துருச்சு பயப்படாத. அந்த வாசல்ல இருந்து வெளியே இழுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் அந்த இடத்துல இருந்து உங்களை விடுவிப்பார். இன்னொரு வசனத்தை பாருங்க. சங்கீதம் 118 வசனம் படிங்க. சங்கீதம் 118க்கு வாங்க. 118 எடுத்தீங்கன்னா நீங்க சாக கூடாதுங்கிறது தேவ சித்தம். சீக்கிரத்தில் சாகக்கூடாது. வயசாகி சாகலாம், அதுக்குள்ள அவசரம் வேண்டாம். சங்கீதம் 118 17வது வசனத்தை பாருங்க. நான் சாவாமல், எல்லாரும் சொல்லுங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். எல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம அப்படி வாழணுங்கிறதுக்காக தான் வேதத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்ம நல்லா வாழணும். பயப்படாதீங்க. உங்க நிமித்தம் உங்க வீட்டுக்காரர் குடிகாரராக இருக்கிறாரா, அல்லது உங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மாறி போகுதா, பயப்படாதீங்க. உங்க நம்பிக்கை உங்க வீட்டுக்காரரை மாற்றும், உங்க நம்பிக்கை உங்க பிள்ளைகளை மாற்றும், உங்க விசுவாசம் உங்க மனைவியை மாற்றும். நான் சொல்லக்கூடியது அதுதான். உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சங்கீதங்களுடைய புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 33 எடுத்தீங்கன்னா 18 படிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. நாம பஞ்சத்துல சாகக்கூடாது, நாம் அவ்வளவு சீக்கிரம் வியாதியில சாகக்கூடாது என்பதற்காக எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நாம சாகாம பிழைக்கணுங்கிறதுக்காக தான். அதனால வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விலக்கி, மரணத்தினின்று சுகரால செத்துட்டாரு, பிரஷரால செத்துட்டாரு, ஹார்ட் அட்டாக்கால செத்துட்டாருன்னு சொல்லாதபடிக்கு. அதனால கவனிங்க. நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு கொண்டு போவார். நீங்க இளைஞனா இருந்தீங்க, தகப்பனானீங்க, தாத்தாவாவீங்க, எள்ளு தாத்தாவாவீங்க, அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தாவும் ஆவீங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் உங்க தலைமுறை செழிக்கிறத உங்க கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அந்த கிருபைக்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நல்லா கவனிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு 2-3 வசனங்களை படிக்கலாம் பாருங்க. இந்த விசுவாசத்தை விசுவாசிக்க முடியாதபடி பல போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. இங்கே கவனிங்களேன். இந்த தீர்காயுசு இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். நான் எவ்வளவு தான் கத்தி இங்கே நான் பிரசங்கம் பண்ணாலும் சில பேருடைய மனதில் அதை விசுவாசிக்க ஒரு தடை இருக்கும். சில பேருடைய மனதில் இல்லைங்க, ஏன்னா அந்த பலவீனம் அவர்களை பின்னாடி இழுக்கும். அதுக்காக தான், அது இழுக்கக்கூடாது என்பதற்காக தான், இந்த விசுவாசம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பேசினார். ரோமருடைய புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. ரோமருடைய புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பி, ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்து உயிர் தெழுந்தது எதனால அப்படின்னு அறிஞ்சா இந்த உலகத்தில் நீடித்த நாள் ஒவ்வொரு மனுஷனும் உயிர் வாழலாம். எடுத்துக்கொள்ளும். ரோமருடைய புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பி 17வது வசனத்தை படிக்கலாம் பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவன் மூலமாய், ஒருவன் சொன்னா ஆதாம் மூலமா என்ன வந்தது? மரணம் வந்தது. அந்த ஒருவன் மூலமாய் மரணம் வந்ததினாலே மரண பயம் நிறைய பேர் வாட்டுது. சில பேரெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன வலி இருந்துச்சுன்னா ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு மனத்துக்குள்ள பல போராட்டம். வயிறு வலிக்குதா, ஒருவேளை கட்டியா இருக்குமோ, அந்த கட்டியா இந்த கட்டியா என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு நம்முடைய மனதில் பலவிதமான சஞ்சலங்களும் பயமும் ஆதாம் நிமித்தம் இந்த பூமியில் பிரவேசித்தது. அப்படிப்பட்ட பயங்கள் நீங்குவதற்காக அவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் மூலமாய்
மீறுதல், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இந்த உலகத்தை என்ன ஆண்டுகிட்டு இருக்கு? மரணம் ஆண்டுகிட்டு இருக்கு. அநேகருக்கு மரண பயம் ஆண்டுகிட்டு இருக்கு. சில பேர் ஊருக்கு போகும்போது கூட பயப்படுவாங்க, போயிட்டு இதே மாதிரி திரும்பி வந்துருவோமா, ஏதாவது ஒன்று ஆயிடுமா. பல பேருக்கு பல பயம். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தர் உங்களே காப்பார். யாரை? விசுவாசிக்கிற பிள்ளைகளை. அதனால் கொஞ்சம் விசுவாசிக்க பழகுங்க, ஆலயத்துக்கு வர பழகுங்க, குடும்பமாக ஆலயத்துக்கு கூடி வர பழகுங்க. வசனம் சொல்லுது, இந்த மரணம் ஆண்டு கொண்டிருக்க இந்த உலகத்துல தான் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உயிரடைந்து ஆளுவார்கள், ஜீவனை அடைந்து ஆளுவார்கள், பலவீனத்தில் பலனடைந்து ஆளுவார்கள், பயமுள்ள இடத்துல தைரியம் அடைந்து ஆளுவார்கள். அவங்க பேசுவாங்க, ஏ சுகரே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ஏ பிரஷரே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாம் எல்லாரும் சொல்லணும், என்னை கிறிஸ்து பலப்படுத்துகிறவராக இருக்கிறபடியால் எந்த வியாதியும் என்னை மேற்கொள்ளாது. எனக்கு ஏற்படுகிற எல்லா வியாதிகளையும் என் காலின் கீழே மிதித்து அவைகளின் மேல் வெற்றி சிறக்கிறேன்னு அறிக்கை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க, பயப்படாதீங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்க சாவுக்கு ஏதுவாக தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த உலகம் சாவுக்கு ஏதுவான மரணம் ஆண்டு கொண்டு இருக்கு. டாக்டர் கூட பாருங்க, போன உடனே என்ன கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதே டாக்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க கையில் ஒரு டார்ச் வச்சுருப்பாங்க. ஏன்? அவர் கண்ணா தெரியல, கண்ணு தெரியுது. ஆனால் அவர் ஏன் டார்ச் வச்சிருக்கிறாருன்னா, முதல்ல நாக்க, ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா, போன உடனே நாக்க நீட்டும்பாங்க. ஏன்? இந்த வாய், சர்ச்சுக்கு வந்தீங்களா, உங்கள் வாயை மாற்றுங்க, வாழ்க்கை மாறிடும். வாயெல்லாம் நான் நல்லா இருப்பேன், நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன், இந்த வியாதியெல்லாம் மாறிடும், இதெல்லாம் போயிடும். கர்த்தர் என் காலை மான்கால்களை போல ஆக்குவார். தத்தி தத்தி நடக்கிறேன்னா மானை போல துள்ளி குதித்து ஓடுவேன். உங்களுடைய மனசில் அப்படி இருக்கட்டும். அப்படியே மொய்ன்னு பார்க்குறனாலாம் என் பல்பெல்லாம் அந்த ப்ரொஜெக்டர்லாம் ஆண்டவர் தொடச்சி நல்லா பிரகாசமாக போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கண்ணாடி போடுறது நான் குற்றம்னு சொல்லலை, நான் சொல்லக்கூடியது விசுவாசிக்க பழகுங்கன்னு சொல்கிறேன். விசுவாசிக்க பழகுங்க, ஆண்டவரை தேடுங்க. வசனம் தான் சொல்லுது, இந்த உலகத்தில் மரணம் ஆண்டு கொண்டு இருக்கு, ஆனால் இதே உலகத்தில் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் அதை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே இந்த உலகத்தில் ஜீவனை அடைந்து பலவீனத்தில் பலன் அடைந்து இந்த உலகத்தில் ஆளுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆளுவார்கள். நல்லா சத்தமா சொல்லுங்க, நாங்கள் ஆளுவோம். வசனத்தை சொல்றதுல நம்ம பயப்பட வேண்டாம். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதி ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் அது உண்டாயிருக்கிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவங்கள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமன்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு மூலமாய் இந்த உலகத்தில் ஆண்டு கொள்ள ஆளுகை செய்ய ஒரு அதிகாரம் கிறிஸ்து மூலமா நமக்கு கிடைத்திருக்கிறது. கிறிஸ்து மூலமா. அதனால தான் சொல்லும்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா? இன்னொரு வசனத்தை படிச்சுட்டு அடுத்த ஒரு பகுதிக்கு போகலாம் பாருங்க. இன்னொரு வசனத்தை படிங்களேன். 1 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம். எப்படி ஆளுவாங்க, கிறிஸ்துவினால எப்படி ஆளுகை இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு. நல்லா கவனிங்களேன், ஆச்சரியமான புண்ணியங்கள், ஆச்சரியமான நோய் குணமாச்சு, ஆச்சரியமா வழி திறந்தது, ஆச்சரியமா ஐஸ்வர்ய வழிகள் எங்களுக்கு உண்டானதுன்னு சொல்லி ஆச்சரியப்படும்படியான ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு அறிவிக்கும்படிக்கு நாம் எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும். எல்லாரும் சொல்லுங்க, நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதனால நல்லா சத்தமா சொல்லுங்க, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கே சொந்த ஜனமாகவும் இருக்கிறோம். நல்லா கவனிங்க,
இந்த உலகம் தான் இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பிரித்து வச்சிருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் வேதத்தை கையில் எடுத்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஜாதி. ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஜாதியாய், ஆசாரிய கூட்டமாய், ராஜரிக கூட்டமாய், ஒரு மகிழ்ச்சியின் பிள்ளைகளாய், சுகத்தின் பிள்ளைகளாய், செழிப்பின் பிள்ளைகளாய், நிறைவின் பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். அதனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆளுகை. கவனிங்களேன், ஆளுகைன்னு சொல்லும் பொழுது இந்த ஆளுகை எங்கே வருது தெரியுமா? ஒரு ராஜா எப்படி ஆளுகை செய்கிறார், அந்த ராஜாவுக்கு நான் ஒரு ராஜாங்கிற உணர்வு இருந்தால் அந்த வாயினால் ஆளுகை செய்வார். இப்போ ராஜா இருக்காருன்னு வச்சுக்க, யாரெங்கேன்னு கூப்பிட்டா எல்லாரும் அடித்து பிடிச்சி என்ன செய்வாங்க? ராஜா கூப்பிட்டாருன்னு ஓடி வருவாங்க. அதே அவர் வருவானோ வரமாட்டான்னு சொல்லி ஏன்பா யாருப்பாங்கன்னா அந்த ஆள் கிடக்கிறான்ட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ எந்த இடத்துல அதிகாரம் இருக்கிறதோ அதே போல் தான் பிசாசை விரட்டுகிற விதத்தில். ஆனால் ஜோமனா சுகம் கிடைக்குமோ கிடைக்காதான்னு கேட்டால் பிசாசுப்பா அவன் கிடக்கிறான், அவனுக்கு இன்னும் போட்டு வறுத்து எடுக்கணும், அப்போ தான் அவன் சொல்லுவான் இந்த நோய் நல்லதுன்னு சொல்லி. ஆனால் கவனிங்க, அப்படி போகுமோ போகாதுன்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நான் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி போன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும் என்று விசுவாசித்தா நீங்க சொல்றபடி உங்களுக்கு ஆகும். அதனால கவனிங்க, இந்த குற்ற உணர்வு வந்து ஆளுகை செய்ய விடாதபடி தடை பண்ணுது. அதனால ஒரு 2-3 வசனத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். கொஞ்சம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. ரோமருடைய புஸ்தகம் இன்னைக்கு ஆளுகை செய்ய விடாதபடி பல தடைகள் இருக்கு. அந்த தடையை மட்டும் சொல்லி நான் இதோட நிறைவு செய்கிறேன். ரோமருடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்தவங்க 7வது வசனத்தை படிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, நீ ஒரு பாவி அதை உணர்ந்து ஆண்டவரிடத்துல வரணுங்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சா ஒரு மனுஷன் நீதிமானம் ஆக முடியாது. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை. இந்த 10 கட்டளையை கரெக்டாக கடைப்பிடிச்சு வச்சுங்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. அந்த கட்டளையில் அந்த கட்டளையை கொண்டு வந்த மோசேவே ஃபெயில் ஆகிட்டார். அந்த நியாயப்பிரமாணம் அதான் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லையே. வசனம் சொல்லுது இச்சியாதிருப்பாயாக. அந்த ஒரு கட்டளையை நம்மளால் கீழ்ப்படிய முடியுதா? முடியாது. ஏன்னு சொன்னால் இச்சியாதிருப்பாயாக. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 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 நல்ல வீட்டை பார்க்குறோம், அந்த வீட்டை பார்த்தா ஒரு ஆசை வருது. கவனிங்க, நியாயப்பிரமாணம் வந்து எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நீ ஒரு பாவி என்பதை அறிந்து ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையை வேற ரீதியில் மாற்றிக்கொள்வதற்கு. கவனிங்க, ஆசை என்பது பைபிளில் தான் சொல்லியிருக்கு. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக ஆபிரகாமுக்கு சொல்கிறார், வானத்தை பாரு பூமியை பாரு. ஏன்? அவனுடைய மனதில் ஆசை வரணுங்கிறதுக்காக. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறாரு, நீங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா உங்கள் மனதில் இந்த தேசம் நமக்கு தேவை அப்படின்ற எண்ணம் வரணுங்கிறதுக்காக. அதனால் கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த நியாயப்பிரமாணம் இந்த பாவத்தை குறித்து, ஏன்னா மனுஷன்லாம் எப்படிப்பட்டவனாக இருக்கான் தெரியுமா? 10ஆம் வசனம், அதாவது 15ஆம் வசனம் பாருங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இந்த மனுஷன் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை கேட்டா கூட சொல்லுவீங்க, ஆமாங்க நான் விரும்புறதே இல்லை, லேட்டா வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஏதாவது லேட் ஆயிடுதுங்க. இதையே எல்லா மாசமும் சொல்லிட்டு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாவ பிரமாணம் உள்ள வர்றதுனால நாம ஆளுன்ற நம்பிக்கை நமக்கு குறையுது. அந்த நம்பிக்கை குறையாமல் இருக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றார், ஒவ்வொரு மனிதனும் நாம் செய்கிறது வந்து கடவுளுக்கு தெரியாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஒருவேளை கடவுளே பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த தப்பு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் உங்கள் மனசாட்சியை அதை உறுத்தும். அந்த குற்ற மனசாட்சி வந்தால் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியாது. அந்த குற்ற மனசாட்சி வராமல் நாம் எல்லாரும் மாறணுங்கிறதுக்காக இந்த ஒரு வசனம், இந்த ஒரு அதிகாரத்தோடு இதை நான் நிறுத்துறேன். மீதி அடுத்த வாரத்தில் படிக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருடைய புஸ்தகம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் அந்த பகுதியை திருப்புங்க. ஏன்னா நம்முடைய மனதில் சத்தியத்தை பற்றின அறிவு நமக்கு வரணும். ரோமருடைய புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது அதுல ஒரு சில வசனம் சொல்லுது பாருங்க. முதல் வசனத்திலிருந்து படிங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வராங்க, ஒரு இந்துஸ்லேருந்து ஒருத்தர் வந்தாங்களா, பொட்டு வச்சுட்டு வந்தாங்களா, உள்ள சேர்த்துக்குங்க. உள்ள அவங்க வரட்டும், வந்து சத்தியத்தை அறியட்டும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய்
நிர்ணயிக்காமல் இருங்க. அவனை குற்றவாளி குத்தி 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 காட்டி துரத்திராம அவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அவனுக்கு ஏற்ற புத்தி சொல்லுங்க. அப்படி புத்தி சொல்லும் போது நம்முடைய குற்ற மனசாட்சி நம்மளை விட்டு போகும். ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுட்டாரா, நீ என்ன பாவம் பண்ணியோ அப்படின்னு சொல்லாத. அதனால வசனம் சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை உள்ள வரும் பொழுது அவனை குற்றப்படுத்தாதீங்க, உன் வீட்டில் பிசாசு இருக்குன்னு பயமுறுத்தாதீங்க, அவனை பார்த்து நீ இப்படி இருக்காது அப்படி இருக்கான்னு சொல்லி அவனை துரத்திடாதீங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வீட்டை போய் ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பேசுங்க. அதே போல் சாப்பாட்டை வச்சு சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிடுவான், சில பேர் வெஜிடேரியன் சாப்பிடுவான். என்னவோ தின்னுட்டு போய்க்க, அதுக்கு நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது. இங்க வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். இங்க பாருங்க, ஒருத்தர் இருக்கிறான் எல்லாத்தையும் திங்கலாங்கிறான். ஒருத்தன் சொல்றான் இல்லைங்க வெறும் வெஜிடேரியனை தான் சாப்பிடணும். ஒரு கூட்டருக்கு நாங்க காய்கறிகளை சாப்பிடுவோம், ஒரு கூட்டருக்கு ஓடுறது மேய்றது நடக்கிறது பறக்கிறது ஒன்றும் விடுறது கிடையாது, எல்லாத்தையும் பிடிச்சி போட வேண்டியது. சில பேர் பாருங்க, சில பேருக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடே இறங்காதான். அவனையும் நாம் குறை சொல்ல வேண்டாம், இவனையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். எல்லாரையும் பார்த்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆண்டவரை தேடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆண்டவரை தேடுங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாரையும் உணவை வைத்தோ உடைய வைத்தோ அவர்களுடைய நடைய வைத்தோ அவர்கள் பாவனத்தை வைத்தோ வெறுக்காம உள்ள கொண்டு வந்து நமக்கு சொல்லுது என்னன்னா, நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீ பாவின்னு வெளியே போகாத, நான் பாவின்னு ஆண்டவர்கிட்ட வா, உன்னை மாற்றுவார், உன்னை உருவாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நமக்குள்ள வர வேண்டிய ஒரு நம்பிக்கை எனக்கு நீடித்த நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சுகத்தோடு வாழும்படி இயேசு எனக்காக சாபமானார், என்னை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார். எல்லாருடைய வாய்களை வரட்டும், நல்லா சத்தமாக வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக மரணத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுவிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்கு தீர்காயுசை கொடுக்கிறவராய் இருக்கிறீர், எங்களுக்கு சத்திய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்து விசுவாசத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றாரோ அதே போல நாங்களும் விசுவாசித்து ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்களுமே வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல முடியும்? சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு சுகவாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நீடித்த நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறீர். வாயை திறந்து சொல்லுங்க, என் நோய்களை கர்த்தர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார், எனக்கு இயேசு பரிகாரியாய் இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை குணப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் மேல் கிருபையாய் இருங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ கிருபை தாங்கப்பா. இவர்கள் நல்ல பேரோடும் நல்ல புகழோடும் செல்வ செழிப்போடும் தீர்காயுசுக்கு நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து கிருபையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவ தயவை பெற்றவர்களாய் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இந்த பூமிக்கு உப்பாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கல்விமானின் நாவையும் கொடுங்க, வேலைக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொருவர் வைத்திருக்கிற 2 வீலரையும் 4 வீலரையும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்கள் பிரயாணங்களில், இவர்கள் வேலை ஸ்தலங்களில், இவர்கள் குடும்பங்களில் தெய்வீக ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இவர்களை வாழ்த்தி அனுப்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று இவர்களை வாழ்த்துகிறோம். தேவன் இவர்களோடு இந்த பெரிய காரியம் செய்யும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.